கேட்கலாம், நீங்க கூட கேட்கலாம், பொதுமக்கள் கேட்கலாம். ஏன்பா நீங்க எக்ஸாம் தானே எழுதுறா, நீங்க முன்னாடியே வர வேண்டியது நீங்க கேட்கலாம். நாங்க கரெக்ட் டைமுக்கு தானே வரோம். 9 மணிக்கு கரெக்டா கொடுத்துருக்கு, 9 மணிக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துருச்சு. என்ன கூட அவங்க உடம்பு இல்லைங்கிறாங்க, ஒரு கர்ப்பிணி பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க, என்ன காரணம்? சார் நாங்க 8:50 வந்துட்டோம் சார். எக்ஸாம் காலத்துல விடல. இங்க ஒரு கேண்டிடேட் சார் முதல்ல நீங்க நிக்கிறாங்க. கரெக்டா ரூல்ஸ் சொல்லி அந்த அம்மா 8:57 க்ளோஸ் பண்றாங்க. நாங்க 8:57 கத்திக்கிட்டே இருக்கோம். மேம் விடுங்க, 9:15 வரைக்கும் எல்லா ஸ்கூலுமே விட்டுருக்காங்க, விடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. இப்ப வரைக்குமே அவங்க கேர்ஃபுல்லா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரங்க மேம். அத சொல்லிட்டு இப்ப எல்லாமே இங்க கேண்டிடேட் சார் 8:57 நிக்கிறாங்க சார், விடல சார். எல்லா ஸ்கூலுமே விட்டுருக்காங்க சார். ஏன் சார் விடலைங்க? ரூல்ஸ் பேசுறாங்க சார். ரூல்ஸ் பேசுறவங்க சின்னாலப்பட்டிக்குள்ளே போட வேண்டியதானே? எங்களே திண்டுக்கல் வரைக்கும் இந்த ரூல்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம சாதாரண அழுதுட்டு இருக்காங்க சார். எல்லாரும் அவங்க 33 வயசு வரைக்கும் நாங்க எக்ஸாம் எழுதிட்டே இருக்கோம். எழுதி பிரயோஜனம் கிடையாது இப்ப வரைக்கும் எங்களுக்கு. தமிழ்நாட்டுல நல்லா படிச்சவங்க நடுரோட்ல தான் நிக்கணும்ன்றது இது ஒரு ஆதாரம். அன்பின் மகேசாருக்கு அனுப்புங்க. எதுக்கு 9 வரைக்கும் எக்ஸாம் 10 மணிக்கு வைக்க வேண்டியதான்? நீங்க எப்பயுமே அதுதான் பண்ணுவீங்க. 9 மணிக்கு வந்து ஏன் உள்ள விடல நான் கேக்குறேன். இப்ப 9 மணிக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கோம் சார். எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க. கலெக்டர் சாருக்கு போன் போட்டோம் நாங்க. கலெக்டர் சார் நான் பேசிட்டு கூப்பிடுறேன் பண்ணாரு, இன்னும் அவரும் கால் பண்ணல எங்களுக்கு. நீங்க ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்றாங்க. மூட்டை தூக்கி படிக்க வச்சவங்களுக்கு தான் சார் தெரியும் அந்த வலி வேதனையும். 33 வயசு வரைக்கும் நாங்க எக்ஸாம் எழுதிருக்கோம் சார். இந்த பஸ்ல எக்ஸாம் பிரைவேட்ல வேலைக்கு 10,000 ரூபாய்க்கு நாயா போய்க்கு இருக்கோம் நாங்க. காலைல 8 மணில இருந்து 12 மணி நைட்ல 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் உங்களுக்கு என்ன எந்த வேலையுமே கிடைக்காத? எக்ஸாம் எழுதி கிடைக்காதங்க. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண 9:57 விட்டவங்க 9 மணி வரைக்கும் விட வேண்டாம். 9:05 வரைக்கும் கூட ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே சார்? எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. எனக்கு எக்ஸ்பிளைன் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு வந்தே ஆகணும். ஒரு பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, நான் ஆயா வீட்டுல தான் வளர்றேன் அப்படின்ற பட்சத்தான் கவர்மெண்ட் வேலை அவங்க கலெக்டரே வந்து தரணும். பட் ஏன் தரல? அவங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எழுதுறோம். போய் இன்டர்வியூல தாலுகா ஆபீஸ்ல விஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங் நான் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறேன். எல்லாமே கரெக்டா பண்ண, பட் மார்க் ஏன் கம்மியா ஆச்சு? ஒரு 10th படிச்ச குவாலிபிகேஷன் கூட நான் அதுல வாங்கலன்னா நான் என்ன இதுல எதுக்காக எனக்கு பாஸ் போட்டாங்க? ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கு எல்லாருக்கும் 10th வரைக்கும் எப்படி பாஸ் போடுவாங்க? எனக்கு புரியல. ஒரு இங்கிலீஷ் தமிழ் வாசிக்க என்னால முடியாதா? எனக்கு அது தெரியல. அவங்க எதுக்காக எனக்கு மார்க் கம்மி பண்ணாங்க? எனக்கு அதுக்கு ரீசன் அவங்கள்ட்ட போய் கேட்டா ஒவ்வொருத்தரும் இப்படி வந்தே கேட்டா சொல்ல முடியுமாமான்னு கேக்குறாங்க. இது நான் போய் கலெக்டர் ஆபீஸ், எனக்கு இப்ப கலெக்டர் ஆபீஸ் இங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். எங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸாம் வச்சிருந்தா கூட வந்து சேர்ந்திருப்போம். அங்க இருந்து நாங்க இப்போ ஒவ்வொரு பிரைவேட் ஜாப்ல போய் சேருமா? படிமா எதுக்காக படிக்கணும்? யாரை ஏமாத்துறாங்க இங்க? படின்றாங்க, படிச்சதுக்குள்ள படிச்சவங்களையும் ஏமாத்துறாங்க. அப்புறம் நாங்க எப்படி சார் முன்னேறி வர்றது? படிச்சவங்க அதுக்கு அடுத்து நாங்க ஸ்டெப் வைக்கவே எங்களால முடியல. இவங்களே எல்லாமே ஏமாத்துறாங்க. 8:57 இவங்க 8:57 வந்து நான் கொஞ்சம் லேட்டா தான் சார் வந்தீங்கனால அங்க இருந்து இங்க அட்ரஸ் எனக்கு தெரியல. எனக்கு அட்ரஸ் தெரியல. நான் கண்டுபிடிச்சு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சு. நான் இல்ல என்ன சொல்லல, ஒரு 5 செகண்ட் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு உள்ள விட மாட்டேன்றாங்க. நாங்க என்னதான் சார் பண்றது? ஒண்ணு இந்த பிரைவேட் ஜாப்புக்கு ஒரு கடை இருக்க கூடாது, ஒரு இதுவும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எடுத்தா மட்டுமே நாங்க எங்க அதுல முன்னேற முடியும். எல்லா பிரைவேட் ஜாப்லயும் நாள் முழுக்க நிக்க வைக்கிறாங்க. போய் கால் வலியோட நைட்டு தூக்க முடியல. அவ்வளவுதான். அடுத்த நாள் எந்திரிச்சு திரும்ப வரணும். என்ன கவர்மெண்ட் வேலை? அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்ப என்ன உள்ள விட மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? எக்ஸாம் எழுத 9 மணிக்கெல்லாம் வந்தவங்க 9 மணிக்கெல்லாம் கேட்ட சாத்திட்டாங்க. இங்க நாங்க ஒரு 20 பேர் காட்டா இருக்கோம். லைஃபே ஸ்பாயில் ஆகுது நிறைய பேருக்கு. 9:30 தானே எக்ஸாம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்துட்டோம் சார். சார்பா 9 மணிக்கெல்லாம் நாங்க வந்துட்டோங்க. 9 மணிக்குள்ள கேட்டு முன்னாடியே சாத்துறாங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? வர வேண்டிய நேரம் 8:30 to 9:30 வரைன்னு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க பேப்பர் எத்தனை மணிக்கு கொடுக்குறீங்க? பெல்லே நான் வந்ததுக்கு பிறகு தான் அடிக்கிறீங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க பெல் அடிக்கிறீங்க. அது வரைக்கும் நாங்க கேட்டு வெளியில நிக்கிறோம். அப்ப நீங்க முன்னாடியே நீங்க அலோவ் பண்ணிருந்தா நாங்க உள்ளே போயிட்டு இருப்போம்ல. எத்தனை பேர் எழுதிருக்காங்க எக்ஸாம்? நாங்க எழுதிருப்போமா? யாரு கேட்டாலும் அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்ல, அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அந்த அரசு. நாங்க கொடுக்குற அதிகாரம் தானே உங்களுக்கு. நீங்க உள்ள போய் எக்ஸாம் எழுதுனே பாஸ் பண்ணிட்டு நீங்களே இருக்கிறீங்க. அப்ப நாங்க எக்ஸாம் எழுதுறது இல்லையா? அப்ப நாங்களும் தானே படிக்கணும், நாங்களும் தானே எக்ஸாமுக்கு போகணும். அப்ப இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் வாழ்க்கை பாதிக்கப்படுது?
இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. போட்டிருக்காங்க. நாங்க 9 மணிக்கே வந்துட்டோம். எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கேட்டு பார்த்தோம். சார் கொஞ்சம் தயவு செய்து பண்ணுங்க சார், நாங்க மாதாவரத்துல இருந்து வரோம் சார், சென்னையில இருந்து அவ்வளவு லாங்ல இருந்து வரோம், ஒரு எக்ஸாமுக்கு தான் வரோம், நாங்க இவ்வளவு நாள் படிச்சிருந்த இதெல்லாம் வேஸ்டா போகுது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் எவ்வளவு கேட்டு பார்த்தோம். ஆனா அவங்க எந்த ஒரு இல்ல, நாங்க உள்ள அனுமதி மாட்டோம் ஒரு தான் சார் சொல்றாங்க. சார் அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் ஆக தேவையில்ல. நீங்க 9 மணிக்கு வந்துட்டீங்க, எதுக்காக உள்ள விடல, காரணம் என்னாச்சுன்னு கேக்குறேன். டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. 59 நாங்கலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். கரெக்டா அந்த டைமுக்கு நாங்க வந்த பிறகுதான் சார் பெல் அடிக்கிறாங்க. நாங்க வந்த பிறகுதான் 9 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க. ஆன்சர் ஷீட்டே அப்பதான் குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்க உள்ள போயிருப்போம்ல. நாங்க அதுக்கு முன்னாடியே போயிருப்போம்ல. அப்ப எங்களை ½ hour வெயிட் பண்ண வைக்கிறாங்க வெளியிலேயே. கேட்டா அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லன்றாங்க. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாங்க லேட்டா வந்தா எங்களை கேட்கலாம், நீங்க கூட கேட்கலாம், பொதுமக்கள் கேட்கலாம். ஏன்பா நீ எக்ஸாம் தானே எழுதுறா, நீங்க முன்னாடியே வர வேண்டியதானே நீங்க கேட்கலாம். நாங்க கரெக்ட் டைமுக்கு தானே வரோம். டைம் வரவங்களுக்கு ஏன் உள்ள உடல் அலோவ் பண்ணல? எக்ஸாம் ஹாலுக்கு நான் 9 மணிக்கு 9 மணிக்கு வந்துட்டீங்க. ஆமா சார், கேட் மூடிட்டாங்க. உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்ட் இதுல படிச்சீங்களா நீங்க? படிச்சேன் சார். அவங்க 9 வரைக்கும் தானே சார் கொடுத்துருக்காங்க. நீங்க எங்க எக்ஸாம் வரீங்க டைம். மேடம்? நான் ஆனைவேரியிலேருந்து வரேன். ஆனைவாரியில இருந்து. அப்ப நீங்க அதிகாரிகள் உங்கள்ட்ட பேசினாங்களா இல்லைன்னா இல்ல, காவல்துறை? காவல்துறை மட்டும் தான் பேசினாங்க. எந்த அதிகாரியும் பேசல, யாரும் வெளில வந்து பேசல. எனக்கு உடம்பு இல்லை சார். நேற்று இல்லாங்க பாருங்க, குளுக்கோஸ் போட்டு நானே அதோட எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், உடம்பு சரியில்லாம. சார் நீங்க சொல்லுங்க சார். சார் நான் சேத்தம் பக்கத்தில் வந்து எறும்புறவனு எக்ஸாம் தான் வந்திருக்கேன்ப்பா. சரி. 9 மணி டைம் போட்டிருக்காங்க. நாங்கள் 9:10 வந்துட்டோம். சாப்பிட உள்ள வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இப்போதைக்கு வந்து டைமுக்கு வந்து அவங்க சொன்ன டைமுக்கு உண்மையாக காதுப்பா. நாங்கள் எல்லாமே இங்கே தான் உட்காந்துருக்கோம். அவங்க உள்ளே விடவே இல்லைங்க. என்ன காரணம் தெரியும்? யாரும் வந்து அதிகாரிகள் யாரும் பேசல. அதிகாரிகள் யாரும் பேசுறீங்க? அவர் வந்து அவர் மூலம் தவறு சொல்லக்கூடாது. அந்த அவர் வந்து எனக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் சொன்னார், அந்த காவல்துறை. ஆனால் அவருக்கு சொன்னார் என்கிட்ட அதிகாரம் இல்லைங்க, நான் என் மேலே தவறாக தெரிஞ்சு சொன்னார். அவர் தான் சொன்னார் தவிர எந்த பேசுறீங்க? அவங்க போட்ட டைம் இங்கே பாருங்க, 9 மணிக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, நாங்கள் ஒன்று வந்துட்டோம். அப்போல்லாம் 10 மணிக்கு போடுவாங்க, 10 to 1, 9 to 12 போட்டுருக்காங்க. நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். என்ன காரணம் தெரியும்? ஆமாங்க, ஆமாம். என்ன விடுங்க, அவங்க உடம்பு இல்லைங்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்க. என்ன காரணம் இருக்கு? சார் ஆல் தி ஸ்டூடெண்ட் 9-5 சார். ஆமா சார். யாரும் எப்பயுமே வந்து அந்த டைப்புக்குள்ள வந்தா தான் அது பஸ் ஸ்டாப்ல இறங்கி நடந்து வரோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.